அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான முறையில் எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் நிறைய விட்டு பாதாம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கேஷ்யூ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இது கூட ஜவ்வரிசி, அவல், சேமியா மூணையும் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சு அந்த ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம இதை ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஜவ்வரிசி, அவல்லாம் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இது நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கக்குள்ளே நம்மளுக்கு இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக மாறிடுது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா நான் வேக வைக்க போகிறேன். இப்போ இது கூட சேர்த்து 1/2 கப் மாட்டுப்பாலும் இதில் நான் சேர்க்குறேன். இது ஸ்வீட் பாயாசம்னால இது ஸ்வீட் தெரியறதுக்காண்டி நான் ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கக்குள்ளே நான் தேங்காய் பாலுக்கு நான் தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு நம்ம தேங்காய் பாலை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறதும் நல்லது தான். இந்த பாயாசம் செஞ்சு அப்படியே நம்ம குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம இது கூட இடியப்பம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் இனிப்பு சுகர் நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நம்ம இப்போ சேர்த்துடக்கூடாது. இது நல்லா வெந்து கொதித்து வரக்குள்ளே கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் இதில் பாதாம் வறுத்த அந்த பேலன்ஸ் கீயில் தான் நான் அந்த பாயாசம் செஞ்சேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்து பண்ணுனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதித்து வரப்போகுது. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் தான் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் பால் சேர்த்து கொஞ்ச நேரம் நான் கொதிக்க விடுறேன். இது கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வறுத்து வச்ச பாதாமே இதில் நான் சேர்த்து நான் கொதிக்க வைக்கிறேன். இது தாங்க நாங்கள் செஞ்ச ஹெல்த்தியான பாயாசம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயாசத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.